வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம போன கிளாஸ்ல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நடுவண் அரசு 3 இதா பிரிக்கிறாங்க பிரிவா. அதெல்லாம் பார்த்தோம்ல. அதோட தொடர்ச்சி தான் பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் வந்து எதுக்காக நியமனம் செய்யப்படுறாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும், அட்வைஸ்லாம் வழங்குறதுக்கும் அவர் வந்து ஒரு தலைவரா இருக்காரு பிரதம அமைச்சர். அவரை கொண்ட ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. இந்தியாவுல பிரதம அமைச்சர் பதவி எப்படி அழைக்கப்படுதுன்னா, வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மின்ஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. பிரதமரா வந்து யாரை நியமனம் செய்வாங்கன்னா, மக்களவையில வந்து பெரும்பான்மை கட்சியின் தலைவராக, இந்தியாவில் வந்து எந்த கட்சி வந்து பெரும்பான்மையா இருக்கோ அவங்க வந்து பிரதம அமைச்சரா நியமனம் செய்யப்படுவாங்க. இப்போ தற்போது வந்து பிரதமராக இருக்கிறவங்க யாருன்னா பிஜேபி மோடி. குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். மற்ற அமைச்சர்களை வந்து பிரதமரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். இப்போ மக்களவையில் வந்து ஓட்டு எடுப்பாங்களா, அப்போக்கு வந்து எந்த கட்சியும் வந்து தனி பெரும்பான்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் வந்து எந்த கட்சி வேணால் நீங்கள் வந்து பிரதம அமைச்சராக இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து குடியரசுத் தலைவர். மக்களவையின் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லையெனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அழைத்து அரசு அமைக்க கூறலாம். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாதவங்க கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவங்க வந்து 6 மாதத்துக்குள்ள வந்து நாடாளுமன்றத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். அமைச்சர்களாக தான் வந்து அந்த மக்களவைக்கு வந்து பொறுப்பேற்று எல்லாத்தையும் செய்யணும். முதல் பிரதம அமைச்சர் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 78 பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி குறிப்பிடுகிறது. அவங்களோட கடமைகளை வரிசையாக பார்ப்போம். பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். அப்புறம் வந்து அவர் தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்தாலோசிக்கலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். நடுவண் அரசின் விவகாரங்கள், முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். பிரதம அமைச்சர் வந்து எதுக்கு நியமனம் செய்கிறாங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் தான். அதனால தான் வந்து இவர் பாலமாக செயல்படுகிறார். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமர் பங்கு கொள்கிறார். இந்திய நாட்டோட பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். அமைச்சரவை குழு. தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதம அமைச்சர் உட்பட இருத்தல் வேண்டும். பிரதமரை சேர்த்து மொத்தம் 15% மட்டும்தான் மக்களவை உறுப்பினர்கள்லேருந்து அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையறுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவண் அமைச்சர்களின் வகைகள். அமைச்சர்கள் வந்து 3 தர நிலைகளில் வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவங்க வந்து கேபினட் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள்னா யாருன்னா, நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினட் ஆகும். கேபினட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. இராஜாங்க அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினரே இராஜாங்க அமைச்சர்கள் ஆவார்கள். இவங்க வந்து தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுக்கு வந்து அமைச்சராக செயல்படுறாங்க. ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள்.
இந்த இணை அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கேபினட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்க கடமைகளை வந்து செயல்படுத்துவாங்கள்ல, அப்போக்கி வந்து இவங்க வந்து உதவி செய்யணும். அதான் இணை அமைச்சர்கள். அடுத்து இந்திய நாடாளுமன்றம். நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா மாநிலங்களவை, லோக்சபா மக்களவை. நாடாளுமன்றமானது மாநிலங்களவை எனும் மேலவையும் மக்களவை எனும் கீழவையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அது மக்களவையும் மாநிலங்களவையும் கொண்டுள்ளதுனால. மாநிலங்களவை. ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதுல வந்து 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் வந்து என்னன்னா, அவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பித் தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது, மக்களவையிலோ எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை. இதை வந்து கலைக்க முடியாது. மாநிலங்களவை இவங்களோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் ஆகும். இதன் உறுப்பினர்களில் 3இல் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலி இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுறாங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவங்களோட தேர்தல் வந்து எப்படி இருக்கும்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏவால ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. மாநிலங்களோட உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏ இருக்காங்களே அவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நிதி மசோதா. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரமில்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவையை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை வந்து மக்களவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. அவற்றில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள். அவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 25 வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. அவரோட பெயர் வந்து நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். நடுவண் அரசு, மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராக இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். இது வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் மக்களவையில் இருப்பாங்க. பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். அதன் காலம் முடிவதற்கு பின் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில்
குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். அடுத்து மக்களவையோட தேர்தல். மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகள் இந்த தேர்தல் பணிகள்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது. மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையோர் ஆவார். மக்களவையின் செயல்பாடுகள். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், நிதி மசோதா உள்பட. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போல மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்க அதிகாரம் பெற்றுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள்: மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவை 39 உறுப்பினர்கள். சபாநாயகர்: மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் ஆவார். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீடிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவோ அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவை தலைமை வகிப்பார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். இவர் கூட்டத்தில் கலந்துக்கலாம், ஆனால் இவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் போல இவருக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீதித்துறை. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மக்களுக்கு நியாயமான உரிமையை கொடுக்கறதுல நீதிமன்றம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு வந்து உச்ச நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் ஆகும். நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுதான் உச்ச நீதிமன்றம். புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு எப்படி இருக்கும்னா, 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது. இப்போது தற்சமயம் உச்ச நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டுள்ளது. அடுத்து வந்து நீதிபதிகள் நியமனம். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அவர் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவோ பணிபுரிந்திருத்தல் வேண்டும். அவர் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றியிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயசு வரையும் அவங்க பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவோ குடியரசுத் தலைவரின் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம், அல்லது பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுதில்லியில் உள்ளது. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்நீதிமன்ற அமர்வு அமையலாம். நிரந்தரமான தலைமையிடம் புதுடெல்லியிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்திய குடியரசுத் தலைவர் அனுமதியோட இந்திய தலைமை நீதிபதி அவர் முடிவெடுத்துட்டார்னா எங்கே வேணால் அந்த அமர்வை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்தை. உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். தனக்கேறிய நீதி வரைமுறை. உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக வழங்கும் வழக்குகள் தனக்கேறிய நிதி வரையறைக்கு உட்பட்டு ஆகும். அவைகள்: இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியவன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கேறிய நிதி வரையறைக்குட்பட்டதாகும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நிதி பேராணைகள் உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது. மேல்முறையீட்டு நீதி வரையறை. உச்ச நீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். மாநில நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகள் எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கின்றது. அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர் நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும். ஆலோசனை நீதி வரையறை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. இதர நிதி வரையறை. உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவில் அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது.